Hi friends, welcome to Sumathi Healthy Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குக்கர்ல வெஜிடபிள் பிரியாணி எவ்வளவு ஈஸியா பண்ணலாம்ன்றத பார்க்க போறோங்க. 10 நிமிஷத்துல குயிக்கா பண்ணிரலாம். நல்லா குழையாம சூப்பரா பண்ணிரலாங்க. குயிக்கா நம்ம அவசரத்துல காலையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லஞ்ச் பாக்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்மளோட சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பிரியாணி வெரைட்டிஸ், லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் வீடியோஸ் இருக்கு பாருங்க. பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய இந்த ப்ரெஷர் குக்கர் பிரியாணி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு காலையில் நம்ம பண்ணும்போது ரொம்ப அவசரமாக இருக்கும்போது குயிக்காக இதை பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு காய்கறி வந்து ஒரு பல்லாரி, 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1/2 குடமிளகா, கொஞ்சமாக பீட்ரூட்டு, கொஞ்சம் பீன்ஸு, அப்புறமா உருளைக்கிழங்கு, கேரட், இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறோன்றதுனால குக்கரில் நெய்யும் ஆயிலுமா சேர்த்து 25 ml அளவுக்கு போட்டிருக்கேன். அது காஞ்சதும் கொஞ்சம் பட்டை, கல்பாசி, மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு பிரியாணி இலையை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. குடமிளகாலாம் சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இருக்கிற காய்கறி வச்சு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து பண்ணால் ரொம்ப கிராண்டாக இருக்கும். நான் எல்லாமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டியாக வேணாலும் குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் முட்டைக்கோஸ் கூட போடலாம். நான் வந்து சம்டைம் முட்டைக்கோஸும் சேர்த்து பண்ணுவேன். சாரி, இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருந்தேன். அது கேமராவில் கேப்சர் ஆகலை. இப்போ 1 ஸ்பூன் வத்தல் பொடியும் கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதக்கி விடுறதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பீட்ரூட் சேர்க்கணும். பீட்ரூட்டோட கலர் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இந்த பிரியாணிக்கு. நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கொஞ்சமாக புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நான் வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கீங்களோ, நான் வந்து இந்த டம்ளர் அளவுக்கு ஒரு அரிசி எடுத்திருக்கேன், ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கப்புக்கு எடுக்கீங்களோ அதுக்கு 1.5 அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. குக்கரில் வந்து அரிசி குழையாமல் பிரியாணி வந்து சூப்பராக கிடைக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணிவிட்டு வெந்நி சேர்க்கும்போது குயிக்காக ப்ராசஸ் ஆயிரும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு. அவ்வளோதான். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஏன்னா பாஸ்மதி அரிசியை நம்ம ஊற வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நிறைய விசில் வந்துன்னா குழஞ்சி போயிடும். ஜஸ்ட் ஒரு விசில் வந்துடட்டும். வந்ததுக்கப்புறமா சூடோடு இருக்கும்போதே அதை ஓப்பன் பண்ணிடாது, அது வந்து கலந்துடாதீங்க. பாருங்கள், இப்போ நான் லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் வீடியோக்காக. எந்த அரிசியுமே குழையாமல் சூப்பராக நல்ல அழகாக வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக. இது கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக எம்மியாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பீட்ரூட்டோட கலர் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்மளோட பிரியாணிக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம் 10 நிமிஷத்தில். இதுக்கு வந்து